போய் கேளுங்க, லைஃப்ல எதுதான் உனக்கு பிரச்சனை? எல்லாம் ஓகே, வேண்டி எக்ஸாம் செய்யறேன், என் பொண்டாட்டி ஒரு எக்ஸாம் நடத்துவா பாரு, அதை தான் பாஸ் பண்ணவே இயலாம இருக்குது, அவளை புரிகிறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்டுவாங்க. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் யாரிடம் போய் கேட்டாலும் ஒரு பெரும் டென்ஷன்ல இருக்கிறான். எப்படி மனைவியை மட்டும் பேசக்கூடாது, என்ன அடுத்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது. இப்ப ஆண்கள் தெரிகிறதுனால ஆண்கள் மாதிரி விளங்குது, பெண்கள் தெரிஞ்சா பெண்கள் சைடும் பேசுறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அதனால ரெண்டு பக்கம் எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுப்பது? சைக்காலஜிக்கலி சில கதை எழுதி வைத்திருக்கிறார், உண்மை போய் தெரியாது. ஒரு கதை, சொக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு மனைவி, அவன் இன்னொரு மனைவியும் திருமணம் முடிச்சிருக்கு, இன்னொரு பொண்டாட்டி. எதுக்கோ தெரியல, பிறகுதான் அவனுக்கு விளங்குது. ஏனென்றால் முதல் மனைவி கடுமையான கோபக்காரி, சரி பிரச்சனை. அவ ஒரு நாள் சொக்ரட்டிஸ் அப்படின்னு கத்துறா. கத்த போக்கில் இவன் முத்தத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறான், பெரிய விஞ்ஞான விளக்கம் பேசிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட. சொக்ரட்டிஸ் கத்தின இவர் ஓடி போயிடணும், இல்லைன்னா பிரச்சனை. இவர் காதை கேட்காத மாதிரி டீப்பா பேசிட்டு நிற்கிறார். சொக்ரட்டிஸ் பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த அம்மா மறுபடி கத்துறா, சொக்ரட்டிஸ். இவர் போற வாக்கு இல்லை, பெரிய ஒரு வாளிக்கு தண்ணி எடுத்துட்டு அப்படியே கொண்டு தலையில் அப்படியே ஊத்தி கத்துறா. ஏசுற மட்டும் ஏசுற, இவர் காது கேட்காத மாதிரி இருந்துட்டாரு. அப்படியே கொண்டாந்து வாளி தண்ணியை தலையில ஊத்தினா நலஞ்சு தொப்பு. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாங்க, ஆகா முடிஞ்சு போச்சு, இப்ப பொண்டாட்டியை போட்டு தவன்னு தவப்பான் போல. பொண்டாட்டி போக்காட்டு சிரிக்கிறான். நண்பர்களே, கவலைப்படக்கூடாது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி முதல்ல இடி இடிக்கும், அதுதான் இடி. இப்ப மழை, இப்ப வெள்ளம். நம்ம கலந்துரையாடல் தொடரும். ஒரு மலைக்கு மாட்டிட்டோம், இப்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். தியரி, சைக்காலஜிக்கலி அப்படியே மைண்டை மாத்திட்டே போக வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீர்வு தேடியும் கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கிறது, பெண்களிடம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வளைந்த விலா எலும்பு முள்ளால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், நிமிர்த்து போகாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தப்பை கண்டால் அதை தடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தப்பை நீங்கள் காண்கிற நேரம் அதை தடுங்கள், தட்டி நிப்பாட்டுங்கள் என்றார்கள். ஆனால் பெண்கள் விஷயத்தில் ஒன்றை சொன்னார்கள், அவர்கள் வளைந்த விலா முள்ளால் படைக்கப்பட்டவர்கள், நிமிர்த்த போகாதீர்கள், நிமிர்த்தினீர்களே ஆனால் உடைந்து விடும், அதுதான் தலாக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விஷயங்கள் கோணலாக இருக்கும், செய்ய போகக்கூடாது, அப்படியே விட்டுறணும். செய்ய போனால் அதுவே ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய் ஹராம், ஆனால் மனைவி விஷயத்தில் ஹலால். அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, விளங்குதா? எதுக்கு இஸ்லாம் சில இடங்களில் சில எக்ஸெப்ஷன்ஸ், எவ்ரி ரூல் ஹேஸ் an exception, எல்லா ரூலுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிறது. பொய் எங்கேயும் பேசக்கூடாது, பொண்டாட்டியிட மட்டும் பேசலாம். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் பிரச்சனை வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து உலகம் இதற்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது, உளவியல் ரீதியாக இவர்கள் என்ன தீர்வு கண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பார்க்கலாம். அன்பிக்கினியவர்களே, அதாவது பெண்கள் ஏன் அழுகிறார்கள், ஆண்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள், இப்படி உலக பிரசித்தப்பட்ட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது ஐரோப்பாவில் இருந்து. இந்த புத்தகம் மார்க்கெட்டில் பரபரப்பாக போனது. ஏனால் எல்லாருக்கும் தேவை, பேரே அப்படித்தான் போட்டிருக்கிறார்கள், why men lie, ஏன் ஆண்கள் பொய் சொல்கிறார்கள், ஏன் பெண்கள் அழுகிறார்கள். பெண்களிடம் ஒரு மூலமந்திரம் இருக்கிறது, அழுதால் எதையும் சாதிக்கலாம். ஆண்கள் தப்புவதற்கு பொய் சொல்லுவார்கள். இந்த ரெண்டுமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. இது ஏன் என்று சொல்லி ஒரு ஆய்வு நடத்தி அதனுடைய தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மெஜிஷியன் எல்லா ஐட்டத்தையும் கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு மேஜிக் கம்பை எடுத்து சுத்தி ஒரு மாதிரியா ஒரு லேஞ்ச் எடுத்துட்டானா. எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்களா, ஆஹா கஷ்டப்பட்டு இப்படி கவுட்டி இப்படி இதை பண்ணி ஒன்றும் இல்லாமல் லேஞ்ச் எடுத்துட்டு முன்னாடி ஒருத்தர் இப்படி இருந்து பார்த்துட்டு சிரிக்கவே இல்லையா. அவன் கேட்டானே, ஏன்டா உனக்கு சிரிப்பு வரலையா, அதிசயமா இல்லையா, நீ என்ன மாதிரி கம்பெல்லாம் சுத்தி இது பண்ணி ஓம் ரீம் என்று சொல்லி ஒரு லேஞ்ச் எடுக்கிற, என் பொண்டாட்டி இப்படி ஏன் நிப்பா, ஒரு டக்குன்னு வடிங்க, அப்படியே நான் சாரியை கொண்டு போய் கொடுத்துருவேன், அவ குயிக்கா எடுத்துருவா. ஒரு கண்ணீரை வடிச்சு எடுக்கிறா, அவ எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் அடுத்த கண்ணீருக்கு நான் அடங்கிருவேன். இதை பத்தி யோசிக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுலதான் ரகசியமே இருக்கிறது. இதுலதான் ரகசியமே இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில்
சரியான முறையில் ஈடுபடுவதற்கு சில ஹோமோன்கள் வெளியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹோமோன்ஸ் வெளியாகாட்டி ஆணுக்கு பெண் வெறுக்கும், பெண்ணுக்கு ஆணை வெறுக்க வேண்டிய ஒரு நிலைமை தள்ளலாம். இந்த ஹோமோன்ஸ்கள் வெளியாகணும். இந்த ஹோமோனை வெளியாக்குவதற்கான எல்லா சூழலையும் இஸ்லாம் செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணிடம் டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் இருக்கிறது, பெண்ணிடம் ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் இருக்கிறது. இவைகள் நல்ல முறையில் வெளியானால் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம், குடும்ப வாழ்க்கை இன்பமாக போகும். இந்த ஹோமோனை வெளியாக்கும் ரகசியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மனிதன் பிசினஸில் ரொம்ப பிஸியாக இருந்தால் இந்த ஹோமோன் வெளியாகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹோமோன்ஸ் இருக்கிறது. அந்த ஹோமோனை வெளியாக்கணும். ஒரு பிள்ளை கடுமையான பிறலி அங்க இங்க சொல்றாங்க, டோபமைன் என்ற ஹோமோன் இருக்குது. அந்த ஹோமோனை வெளியாக்குறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ பண்ணினால் பையன் அடங்கிடுவான். அதுக்கு சில டிவி கேம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டோபமைனை வெளியாக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்லி கண்ட்ரோல் ஆகிடுவான். ஏனென்றால் அந்த டோபமைனை வெளியாக்க டோபமைன் லெவல் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட்டணும், கூட்டினால் ஓகே. இதே மாதிரி தான் ஒரு ஆண் மகனுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் இது வெளியாகும். இது அதிகமான முறையில் சரியான முறையில் லெவலாக வெளியானால் அந்த டெஸ்டோஸ்டெரோன் வெளியாகிற நேரம் இவனுக்கு ஒரு பெண்ணுடைய தேவை ஏற்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பிசினஸ் பண்ணுக்கு அது தேவையே இல்லை. சம்பாரிச்சு வெட்டுவான், வச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க, கடைசியில் டிவோர்ஸ் தலாக்கில் வந்து நிற்க. ராத்திரி 12 மணிக்கு வந்து சாப்பிடுவான், செக் பவுன்ஸ் ஆகுமோ தெரியலையே, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு கிடைக்குமோ தெரியலையே, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதுக்கு சம்பாதிக்கிறானோ, தான் சம்பாதித்தது எதுக்குன்னு தெரியல, அவனுக்கு கஷ்டப்படுவான், ஆனா டேஸ்ட் தெரியாது. அந்த அளவுக்கு டென்ஷன், அந்த அளவுக்கு பிஸி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்ல நிலைமைகள் இருந்தால் மட்டும்தான் பல ஹோமோன்கள் வெளியாகும். அப்படி இல்லை என்றால் அந்த லெவல் அவுட் ஆஃப் போயிடும். ஒரு மனிதன் பதட்டம் அடைகிறான், ஒரு நாய் பின்னாடி விரட்டுது, ஒரு இரிட்டேஷன் ஓடுறான், இப்ப எட்ரினலின் என்ற ஹோமோன் வெளியாகும். இந்த ஹோமோன் வெளியானால் மட்டும்தான் மனிதனுக்கு மனித உயிரை காப்பாற்றலாம், அவன் உசுரை காப்பாற்றலாம். ஏன்னா நாய் வருகுது, விரட்டிட்டு ஓடுவான், ஒரு பெரிய ஒரு தாப்புக்கு மேல ஏறி ஜம்ப் பண்ணிடுவான். எப்படின்னு அவனுக்கே தெரியல, மரம் ஏற தெரியாதவன் மரம் ஏறிடுவான் சாக போற கட்டத்தில். எட்ரினலின் சுரப்பின உடனே உடம்புக்கு ஒரு பவர், பக்கத்தில் யாராவது வந்தா அடிச்சா போய் விழுந்துருவான், அவ்வளோ பவர் இருக்கும். சில நேரத்தில் 5 பேர் தூக்கினாலும் தூக்கலாம் இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை, ஹிஸ்டீரியா பேஷன்ஸ் சொல்லுவோம். மூளை அதாவது கடுமையான வகையில் பிரெயின் கல்குலேஷன் அவுட் ஆனா ஹிஸ்டீரியான்னு ஒரு செக்ஷன் உண்டாகும். ஹிஸ்டீரியா பேஷன்ஸ் சில நேரம் அவங்கள தூக்கலாம் இருக்கு, அடிச்ச கடுமையான அடி அந்த பக்கம் வீசி போடுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹார்மோன் எட்ரினலின் வெளியான உடனே பட் நீங்க எந்த மாதிரி செக் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது, சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கூடி நார்மல் ஆயிரும். பிள்ளைகளை பாருங்க, நாளைக்கு மகன் நாங்க வந்து ட்ரிப் போறோம், ஒரு பயணம் போறோம், ஜேர்னி போறோம்னு சொல்லுங்க பாப்போம். ராத்திரி சொல்லிட்டீங்கன்னா எட்ரோஃபின் சுரப்ப ஆரம்பிக்கும். எட்ரோஃபின் ஹார்மோன் சுரப்பினா அடிக்கடி டாய்லெட் போயிட்டே வருவார். 7 மணிக்கு ஒரு தடவை சொல்லி பாருங்க பார்ப்போம், ராத்திரி 8:30 மணிக்கு டாய்லெட் போவார், மறுபடியும் 9:30க்கு. என்ன இவர் ஏதாவது நாளைக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் டாய்லெட் போவார், இல்ல நாளைக்கு பயங்கரமா இருந்தாலும் அங்க போவார். ஏன்னா எதுக்கு 2க்கும் ஹார்மோன் இருக்குது. வெளியாகிற நேரம் டாய்லெட்டுக்கு போக வேண்டிய தேவை வரும், பாடி லெவல் அப்படியே மாறிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்டா, இந்த ஹோமோனை வெளியாக்குறதுக்கான எல்லா சிஸ்டத்தையும் கொடுக்கிறான். மனிதன் தன்னை அழித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும், உங்களை எல்லாம் நான் வெட்ட வெளியில் என்று வெளிச்சமான ஒரு இடத்தில் வெட்டி செல்கிறேன். மனிதர்களே, நான் உங்களை விட்டு செல்கிற இடம் மிக வெளிச்சமான இடம். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவு பகலை போன்றிருக்கும். மக்களே, அதனுடைய இரவு பகலை போன்றிருக்கும். இதை தெரியாதவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு இன்றைக்கு தூரமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்து கைபர் முடிந்து வருகிற நேரத்தில் ஒரு தோழரை அனுப்புகிறார்கள். அனுப்பி சொன்னார்கள், போய் சொல்லுங்கள் நாங்கள் வருகிறோம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் கேட்கிறேன், வீட்டுக்கு போய் கதவை தட்டினா பொண்டாட்டி வந்து கதவை திறக்க மாட்டாவா? நாங்கள் வருகிறோம் என்று ஏன் சொல்லணும்? அப்பதான் ஹோமோன் வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப வெளியாகும்? ஒரு பெண் மனமாக நல்ல முறையில் அந்த வசுக என்ற புகையை எடுத்து தலையில் போட்டு நல்ல முறையில் ட்ரெஸ் பண்ணி அழகாக இருக்கிற நேரம்,
ஒரு ஆண் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து பெண்ணை பார்த்த உடனே எல்லாம் மறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தான் சொன்னார்கள். அவர்கள் மதீனாவுடைய எல்லையை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெண்களுக்கு போய் சொல்லுங்கள், நாங்கள் வந்து விட்டோம் என்று. அப்படி இல்லாட்டி தேவையில்லையே, நாங்க வந்துட்டோம், அவங்க ரெடி ஆயிடுவாங்க. எவ்வளவு சுத்தமா இருக்கலாம் அவ்வளவு சுத்தமா இருப்பாங்க. மல்லியப்பூ மனம் வீசும், ஆணுக்கு ஹோமோன் சுரக்கும். அல்லாஹ்வுடைய, அதுதான் அடிப்படை. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லி தந்தார்கள். இன்றைக்கு உள்ளவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் செக்கை தான் எழுதுகிறார்கள், வீட்டுக்கு வந்தாலும் கணக்கை தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்லுகிறேன், இஸ்லாம் அந்த ஹோமோனை வெளியாக்கக்கூடிய அந்த அடிப்படைகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறது. ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்தால் பேசணும், பேசாட்டி உங்கள் மனைவிமார்கள் மனரீதியான பாதிப்புக்குள் ஆக்கப்படுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் வெளியாகும். சிந்தனை என்ன? ஏதோ சாப்பாடு வாங்கணும், தண்ணி வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ல புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும், இப்படி சும்மா நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்படி 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியாகும். 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் வெளியாகும். 60,000 60,000 தாட்ஸை தாண்டி சிந்தனைகள் வெளியானால் ஒரு பெண் உங்க முன்னாடி அவ பெண்ணாக இருக்க மாட்டார், ராட்சசி மாதிரி இருப்பா. ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய 60,000 சிந்தனை லெவல் வர்ற நேரம் அவ பேசி ஆகணும். ஒரு நாளைக்கு 25,000 வார்த்தைகள் கொப்பளிக்கணும், அல்லது சந்தோஷமான வார்த்தைகள் கொப்பளிக்கணும். இங்க உள்ளுக்குள்ள அந்த ப்ரொடக்ஷன் நடக்கிற நேரம் வாயால வெளியே போகணும். நல்ல தண்ணி குடிக்கிறாரு, சிறுநீர் கழிக்கலன்னு வைங்க, எவ்வளவு பிரச்சனையா இருக்கும், கடுமையான கஷ்டமா இருக்கும். ஆணுக்காக இருக்கலாம், பெண்ணுக்காக இருக்கலாம். இந்த சிந்தனை அதிகமா வந்துட்டு இருக்கும். சிந்திக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி மயித்து மட்டும்தான் சிந்திக்காது. எல்லாரும் சிந்திப்போம், ஏதோ ஒன்று சிந்திப்போம். தூங்குறோம் என்று வைங்களே, கண்ணை காதை பொத்திட்டு சிந்திக்கிறோம். விழிச்சிருக்கிறோம், கண்களை திறந்து காதை திறந்து வாயை திறந்து கொண்டு சிந்திக்கிறோம், சிந்திச்சு கொண்டே இருப்போம். இந்த சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம் வெளியாக்கணும். வெளியாக்காட்டி பைத்தியத்தின் முதல் படித்தரத்துக்கு மனிதன் வந்துடுவான். அவன் அக்ரெசிவ், கோபம். அவன் வாய்க்குள்ள ஒன்று அடைச்சிருக்கிறான், சொன்ன உடனே சரியாயிரும். அந்த சொல்ற லெவல் தாண்டினாதான் கோபமாக வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு இந்த 60,000 சிந்தனை இப்படி உதிக்கும். இன்றைக்கு கணவன் பேசல, மனைவி எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அவர் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி தூங்கிட்டார் டயர்ல, மறுபடியும் இப்படி நிற்கிறார். இப்படி இருக்கிற நேரம் 60,000 70,000 மாறும், 70,000 80,000 மாறும். இப்படியே மாறுற நேரம் டாக்சைட் அப்படின்னு ஒரு ஆசிட் ஒன்று சுரப்புது மூளையில். சுரப்பினா மலஜல சிக்கல் வேற கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தா டென்ஷனாவே இருக்கு. நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க பார்ப்போம், உங்கள்கிட்ட பாஞ்சு உழுவா. ஏனென்றால் ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுவதை கேட்டால் போதும், நல்ல கேட்கணும். கேட்டுட்டே இருந்தால் நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்குரிய மெயின் சாப்பாடு. எங்களுக்கு கேட்கறதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா சம்பந்தம் இல்லாமல்லாம் பேசுவாங்க, நாங்க வேற சம்பந்தத்தோட பார்ப்போம், அவங்க வேற ஏதோ பேசுவாங்க. ஆனால் நீங்க கேட்கணும். எப்ப கேட்கலாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெண்களும் கீழே இருக்கிறதுனால சொல்றேன். பேப்பர்ல ஹெட்லைன் போடுவான், ஒரு சின்ன மெட்ரா இருக்கும், ஆனா பெரிய மெட்ரா மாதிரி போட்டிருப்பான். ஹெட்லைனே அப்படி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் கியூரியோசிட்டி. அதாவது ஏதோ உண்டு, விபத்தாமே 5 பேராமே, என்னப்பா 5 பேர் உள்ளுக்குள்ள வாட்சி பாரு அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தலைப்பா போட்டா வீட்டுக்கு வந்த ஆணிடம் புறம் இல்லாமல் ஒரு கதையை சொன்னா தெரியுமா, என்ன பின்னாடியே வருவான். உட்கார வச்சு பெண்கள் அதுக்கு பிறகு மெட்ரோ பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த உடனே பட்ஜெட்டை போட்ட ஓட பார்ப்பான், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதனால சொல்றேன், சாப்டர் என்ன, பெண்களும் புரியணும் ஆணோடு எப்படி பேசுவது. முதலில் வந்தால் நல்லா குளிச்சு விட்டு நம்ம இதாகி ரொம்ப ஃபர்ஸ்ட் முதல் வேலை வீட்டுக்கு வந்தவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அவருடைய டென்ஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், தலையில தண்ணி படணும். அதற்கு பிறகு மனைவி ஒரு சாப்டரை கொண்டு வரணும், தெரியுமா, அதுவா ஒரு சாப்டர் ரெடி பண்ணினால் 2 மணித்தியாலங்கள் தெரியாமலே ஆணும் பெண்ணும் பேசுவார்கள். அந்த குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண் அவசரத்தில் இருக்கிறது, வந்த உடனே சொல்லணும் என்று.
ஆனால் கொஞ்ச நாள் பேசல தானே, பேசணும். எப்படி பேசணும்? அன்பு இல்லாமல் இல்லை, ஆனால் கோபம் வெளியாகும். ஏன்? 60,000 லெவல் தாண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேரை பார்த்திருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன பாஞ்சியே விழுவுறாவே. திருமணத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணிருக்கிறேன், அப்ப பாயவே மாட்டான், அடங்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பெல்லாம் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க, கல்ல காதல் நேரம். இவன் எழும்பிடுவான், 2 மணிக்கே எழும்பிடுவான். என்ன 2:30க்கு கால் பண்ணன்னு சொல்லிக்கிறாங்களே, தூக்கமே போவாது. திருமணம் முடிச்ச பிறகு சுபோவுக்கு பக்கத்துல தட்டினாலும் தட்டினீங்களான்னு கேட்பான். தட்டினதே தெரியாது, நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னு கேட்பான். ஏன்? என்ன நடக்குது? வேற ஒன்னில ஹோமோன் தான். அப்ப ஹோமோன் சுரப்பது, பாடி எழும்புது, இதே உடம்பு தான் ஹோமோன் சுரக்கல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மேட்டர் அங்கதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்க லைஃப் புதுப்பிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்கள். மாதவிடாய் நேரம் ஆயிஷா நான் ஹைலாக இருப்பேன், கடுமையாக வேதனைப்படுவேன். ரசூலுல்லாஹ் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹைலாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் நான் எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோட ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் கொடுத்தார்கள் தானே, எல்லாரும் போகலாம், நான் எனக்கு இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம், இதுக்கு மேல பணம் தரல, போகலாம். யாருமே போகவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருமே தலாக் கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகி. இன்றைக்குள்ள இமாமும் போறாரு, இமாமும் அவங்க பொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டுன்னு வைங்க, அடுத்த தடவை இமாம் நீங்க வீட்டுக்கே போயிருங்க, நீங்க பொண்டாட்டியோட ரேஸ் ஓடுறீங்களா நீங்க அப்படின்றவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓடினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க சின்ன வயசு தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18, அவ்வளவு சின்ன வயசு. அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா ஓடுவோமா? ஓடுவோம். இந்த தடவை ஓடினால் ரசூலுல்லாஹ் வெத்திட்டாங்க. அப்ப நடந்ததை ஞாபகம் வைத்து ஆயிஷா, அதுக்கு இது ஈக்குவல், அதுக்கு இது முடிந்தது. ஏனென்றால் ஆயிஷா நாய் கொஞ்சம் கொழுத்து இருந்தாங்க கடைசி நேரத்தில், அதனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ரேசோடி வெத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம் எவ்வளவு அமர்கலம். இன்றைக்கு மனைவி ரேசோடுவோமான்னு கேட்டா அதான் உங்களுக்கு தேவை, பேசாம இரு அப்படின்னு சொல்ற லெவல்ல எங்க மூளை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எதையும் ஒரு மனைவி கேட்டால், எங்கேயாவது கூட்டி போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெருநாளாண்டு அந்த அபிசீனியாவிலிருந்து வருவாங்க, மல்யுத்தம், நிஜமான சண்டையில் மல்யுத்தம். இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸஹீஹுல் புகாரில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரலியல்லாஹு சாஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருந்தாங்க, நானே போதும் என்று சொன்னேன், போதுமா என்று கேட்டார்கள். சரி வாங்க, இப்ப எல்லாம் போதுமான்னு கேட்க தெரியல, முடிக்கிறீங்களா? போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உண்மையாக என்ன பிரச்சனை அங்க? ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே, இன்னும் பரவாயில்ல 2 எடுங்க. ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல. ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான், மை பியூட்டி குவீன், பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு டேஞ்சர் தான் போட்டு வச்சிருப்பான். ஆன்சரே பண்ணக்கூடாது, டேஞ்சர் கால். இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா நான் ஆம்பளை பார்க்க போறியா? மல்யுத்தம், ஆண்கள் விளையாட போறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோடு கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியான்னு கேட்கவில்லை.